கோவில்பட்டினா கடலை மிட்டாய். கடலை பாருங்க அப்படியே மணிமணியாக இருக்குது. கடலை எல்லாம் கிரேடு வாரியாக பிரித்து அதை வந்து பின்னாடி வறுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வறுத்த கல்லையை தான் ப்ராசஸ் பண்ணுறாங்க. கடலை வறுக்கிறத பார்ப்போம். கடலையை ட்ரம்மில் கொட்டிட்டாங்க. ட்ரம்மில் இருந்து கீழே கடலை விழுந்துட்டு இருக்கு. அந்த கடலை எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிக்கிட்டு போகுது. கடலை எல்லாமே ஒரு ட்ரம்முக்குள்ளே விழுகுது. அந்த ட்ரம்மை வந்து அடுப்பு வச்சு எரிக்கிறாங்க. அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி அப்படியே வெளியில் வந்து கடலை பருப்பாக கீழே விழுந்துருது. வறுத்தகரில் பார்த்தீங்கன்னா நல்லா ஆற விட்டாங்க. இந்த மிஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை மேலே இருக்கிற தோல் டேரெக்டாக மிஷினை வச்சு உடச்சி பருப்பு மட்டும் தனியாக எடுக்கிறாங்க. கடலையோட மேலுக்கு தோலெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிறைய உருவாகி வருது. கடலை பருப்பு வறுத்தெடுத்தாச்சு. அடுத்ததான் என்ன பண்ணுவாங்க? இனி பருப்பு ரெடி பண்ணுற வேலை தான் முக்கியம். இந்த மண்டை வெள்ளத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே பாகா காய்ச்சுவாங்க. வெல்லம் வெத்தி நல்லா பாகு வந்துருச்சு. தூக்கிடுங்க. பருப்பு போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதில் வேறு எதுவும் ஆட் பண்ணுவீங்களா? அவ்வளோதானே. மொத்தமே பருப்பு வெல்லம் அவ்வளோதான். உருட்டி எடுத்துட்டாரு. தூக்கியாச்சு. கடலை பருப்பையே கட் பண்ணுறாங்க. சுட சுட ரெடியாக இருக்குது. அடாடா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது செட் ஆயிரும். கடலை மிட்டாய் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் சாப்பிட்ருக்கீங்களா? பார்த்துக்குங்க. சீஸ் மாதிரியே வருது பாருங்க. இது சுட சுட கடலை மிட்டாய் வாங்கினீங்கன்னா தான் இந்த மாதிரி இருக்கும். 5 கிலோக்கு மேலே எவ்வளோ வேணாலும் நம்ம அமுச்சு விடலாங்கன்றாங்க. டேரெக்டாக இவங்க கான்டாக்ட் நம்பர் தரேன். கடலை மிட்டாய் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டேரெக்டாக இவங்களுக்கு கால் பண்ணிக்கிங்க.